வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அது ஜென்ரலான ஒரு பலன்கள் என்னங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் பிரதோஷத்தை பற்றியும் பௌர்ணமியை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ பௌர்ணமி எப்படி வழிபாடு பண்ணணும், ஏன் அந்த வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும், மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். இப்போ 12ல் சூரியன், புதன், கேது, இந்த 3 காம்பினேஷனும் தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதோ ஒன்று ஸ்டக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஆகிடுச்சு, பிளாங்க் ஆகிடுச்சுன்னு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வரும் ஒரு வார காலங்களில் எல்லாமே சரியாயிடும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள், குடும்பத்தாரால் நமக்கு ஒரு அவமானம் ஏற்படுச்சு, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் 9ஆம் அதிபதியோட நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக கொஞ்சம் கோபதாபங்கள், மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட நம்ம கொஞ்சம் கோபதாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 4 7ஆம் அதிபதியான குரு. அவர் உங்களுக்கு 11ல் உச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. அது ரொம்ப சிறப்பு தான். தாயார் மற்றும் நிலபுலன்கள், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே நீச்சம்னா அப்பாவுடைய செயல்பாடுகளால் கொஞ்சம் மன வருத்தம், என்ன இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 11ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள், பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான இப்போ நிலபுலன்களோ குழந்தைகளாலும் சந்தோஷங்களும் குதூகலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு அங்கேயே இருக்கும்பொழுது தேவையில்லாத விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, பாஸ் இப்படி திட்டார், அப்பா இப்படி பேசிட்டார், ஏதோ ஒரு குழப்பத்தில் நைட்டெல்லாம் புலம்பிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் தூக்கிட்டு படுங்க, அவ்வளோதான். என்ன நரசிம்மர் வழிபாடுனாலும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், எல்லோரும் விநாயகர் வழிபாடு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அதனால் தூக்கி போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நிம்மதியாக தூங்க பாருங்கள். ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தூங்குறீங்களோ அடுத்த நாள் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி. கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி வந்துடுங்க. சூரியன் பார்த்திங்கன்னா 12ல் 3 கிரக சேர்க்கை, சூரியன், கேது, புதன். ஸோ அந்த கேதுங்கிறது புதனோடு இருக்கும்போது புத்தி தடுமாற்றத்தை நிறைய கொடுத்துரும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாவது தப்பாக மூவ் பண்ணிட்டோம், அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளி நைட்டெல்லாம் தூங்காமல் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க, நடந்து போச்சு, அடுத்ததில் கரெக்ட் பண்ணிட்டு போயிடணும். அப்படி தான் நம்மளை தேத்திக்கணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய கன்னி லக்னமாக இருந்து சந்திரதேசம் அற்புதமான விஷயங்கள்லாம் கொடுக்கும். நிலபுலன்கள், குழந்தைகள், வேலையில் நல்லா அற்புதமாக சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டுமே நிலபுலன்கள் நல்ல சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் அந்த லேண்டெல்லாம் விற்கும்போது கொஞ்சம் கவனமாக வீங்க. அம்மா மற்றும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது. அம்மாவுடைய செயல்பாடுகள், அம்மாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து சனி தேசாவது சனி 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும், அவ்வளோதான். ஏன்னா அவங்க ஏதாச்சும் பேசப்போ ஏதாச்சும் என்னடா புத்தி இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் ஆள் இந்த கேம் தலைவா இதெல்லாம் நாங்கள் டெய்லி நடக்கிறது அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறது எனக்கு புரியுது. பட் நல்லா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு கேது தேசாபுத்தி இருந்தாலும் கேது 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு ஒழட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப, ஏன்னா அந்த 3 கிரகம் இருக்குன்னு அதே பலனில் தான் சொல்லி ஆகணும். ஸோ சுக்கிரன் கன்னி லக்னமாக சுக்கிர தேசாபுத்தி இருந்திருங்க. சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது அப்பாவுடைய செயல்பாடுகள், குடும்பத்தாருடைய செயல்பாடுகள் ஒரு மனக்கலக்கங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில நேரம்
பெண்களால் ஒரு மனக்காயங்களுக்கும் நீங்களே பெண்ணாக ஏதோ தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை போட்டு மனசில் போட்டு உலட்டிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 1 வீக் 10 days தான், ஓகேங்களா. இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. நல்லா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை உட்காந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரதோஷம். பிரதோஷம்ங்கிறது வந்து எப்படி வருதுன்னா, ஒரு விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ விஷ வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தோஷங்களை போக்குற ஒரு சமயம். இது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வருங்க. ஸோ அந்த மாதிரி கால வேளையில் ஈஸ்வரன் நினைச்சு ஈஸ்வர சன்னிதானத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு 20 நிமிடங்கள் இருக்குது. அந்த 20 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து உங்கள் தோஷங்கள்லாம் விலகுங்க. ஸோ அதுதான் பிரதோஷம். அது விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷ வேலையில் வந்து இறைவனை வந்து இது பண்ணும்போது அற்புதமான பலன்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நண்பர்கள் பல பேர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக நடந்திருக்கு. எப்படின்னா, ஒருத்தர் வந்து நிறைய நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், கிரெடிட் கார்டில் நிறைய ஸ்வைப் பண்ணி மாட்டிகிட்டு இருந்தவர் இந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக ரிலீவ் ஆகி வந்தார். அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவருக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுத்தது. வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃப் ஆனவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பிரதோஷ வழிபாடு இந்த 4லேருந்து 6, இந்த 4லேருந்து 6ங்கிறது வந்து ஒரு விஷ நேரம்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் இறைவனை பார்க்கணும். ஸோ சப்போஸ் 4லேருந்து 6 போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 5:50 அந்த முடிகிற தருவாயிலாச்சும் போயிட்டு இறைவனை வந்து முடிஞ்ச அளவு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை வர அந்த ஒரு பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. அன்றைக்கி வந்து இறைவனை வந்து சரணடைதல் அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து பௌர்ணமி. பௌர்ணமிங்கிறது வந்து ஒரு மிராக்கலான ஒரு விஷயங்க. ஏன்னா பௌர்ணமி சித்தர்களுக்கான நேரம். இப்போது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, டோட்டலாக பிளாங்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய கடன்கள் இருக்கும். அந்த கடன்கள்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ நானும் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தால்தான். ஸோ கடன்லேருந்து எப்படி வரப்போகிறோன்னு தெரியல, நோய் வாய்ப்பட்டு அந்த நோய்க்கு பிடியில் மாட்டிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா இந்த பௌர்ணமி பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு அற்புதமான விஷயமாக வருங்க. ஸோ அந்த பௌர்ணமி பிரார்த்தனை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்போது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வம் இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர், வசதி இருக்கிறவங்க வெள்ளி டம்ளர், சின்ன வெள்ளி டம்ளர் வாங்கி அது தனியாக வச்சு அதில் பால், பழம், சேஃப்ரான் அதாவது குங்குமப்பூ போட்டு குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி மனதார வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வமே நீ என்னோட இருக்க, என் கூட இருக்க, எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் வழிபடும் ஒரு மகான் இருப்பார். ஸோ உங்கள் குடும்பத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சங்கராச்சாரியரை வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க, கல்கி, ஏகப்பட்ட பாபாஜி, நிறைய சித்த புருஷர், வள்ளலார் போன்ற நிறைய பேரை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறவங்க குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே வழியாக இந்த மகானை வழிபட்டு வந்தோம். அவங்களையும் நினச்சி அவங்களும் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 2 வாழைப்பழம் வச்சு அது பிரார்த்தனை பண்ணி அந்த பால், பழம், குங்குமப்பூ போட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டு அது பிரசாதமாக சாப்பிடும்போது அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது. அது வந்து இருக்கிற நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பு, ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் சமாதிகள், யார் ஜாதகத்தில் வந்து கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகளோட நிறைய கஷ்டத்தோடு இருக்காங்களோ, அது மட்டும் இல்லை பிறந்ததுலேருந்து கஷ்டம் அப்படி இருக்கிறவங்களும் சரி, குரு கேது இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா குழந்தைகளால் மன வருத்தம், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து சித்தர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர் சமாதிகளுக்கு போய் மனதார வழிபாடு பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். ஒரு கண்டினியூவாக ஒரு 3 பௌர்ணமி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வருவார். அற்புதமான விஷயங்கள் நடக்குங்க. என்னைக்கு வந்து இது தெரிஞ்ச ஒரு 100கணக்கான பேர் இந்த பௌர்ணமி வழிபாட்டில் அற்புதமான இதுக்கு வந்து நான் சில பேர் சொல்கிறாங்க திருச்செந்தூர் போங்க, அங்கே போய் பிச்சை எடுங்க, அப்புறம் திருச்செந்தூரில் அவ்வளோ ரஷ்ஷுக்கு நல்லது அப்படிலாம் வேணுங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு சித்தர் சமாதி இருக்கும், அங்கே போனால் போதும். நம்மளை வருத்திக்கிட்டு சாமியை கும்பிடணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு சாமி பக்கத்தில் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து
இறைவன் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா வருவார். ஸோ அதனால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அந்த கோயிலுக்கு போகிறோன்னா, அந்த வழியாக அங்கே பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டாக பண்ணுற இடமா இருந்ததுன்னா அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சித்தர் சமாதிகளுக்கு போங்க, அங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் குருக்கேது அந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகள் போய் வழிபாடு பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சித்தர் சமாதிகள் இருக்குது. அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள். இந்த குருக்கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழியாக வரும், வம்சா வழியாகவே வரும். ஸோ அவங்களுக்குலாம் அதுலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ வந்து பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26ஆம் சாயங்காலம் 27ஆம் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டான டைம் பார்த்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும். மறக்காமல் பண்ணுங்கள் சொல்லுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.